வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் எழுத்தாளர் ஹெர்மன் ஹெஸ்ஸே அவர்கள் எழுதிய சித்தார்த்தா அப்படிங்கிற இந்த நாவல் தான். இதை தமிழில் மொழிபெயர்த்தது திருலோக சீதாராம் அவர்கள். நம்மளோட இந்த மனித பிறவியில் நம்ம நிதானமாக இருக்கோமா, நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன, நம்ம ஏன் பிறந்தோம், சரி நம்ம பிறந்துட்டோம், ஒரு விஷயத்துக்காக ஓடுறோம், சரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடுறதுல சந்தோஷம் கிடைக்குதா, இல்லை ஓடி போய் நம்ம அடைஞ்ச இலக்கில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா, சரி சந்தோஷம் கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் நினச்சிருக்க போகுது, அந்த இலக்கை அடையிறது மட்டும்தான் வாழ்க்கையோட நோக்கமா, இந்த மாதிரி பல கேள்விகள் சித்தார்த்தா அப்படிங்கிறவனுக்கு ஏற்படுது. அந்த கேள்விகளுக்கான பயணத்தை அவன் தொடர்றான். முடிவில் அந்த கேள்விகளுக்கான பதில் அவனுக்கு கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நாவலோட நோக்கம், அந்த நாவலோட ட்ராவலு. இதுதான் இந்த நாவலோடைய கதை அப்படின்னு பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதையாக பார்க்காம இந்த கதையை, இந்த நாவலை நமக்கு கடத்துறது இருக்குல்ல, நம்ம அதை எடுத்துக்கிறது இருக்குல்ல, ஆமாம் என் லைஃப் என்ன, என்னோடய லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது மிகப்பெரிய கொஸ்டின்னு. அண்ட் இதுக்கு விடை தேடுறதுக்கு நம்ம இந்த புக்கை மூடி வச்சுட்டு நம்ம விடை தேட கிளம்பலாம். பட் அதுலேயுமே நமக்கு ஒரு பக்குவம் வேணும்ல. இந்த புத்தகத்தில் ஒரு ட்ராவல் தான், ஒரு மனுஷனோட ஒரு ட்ராவல். உண்மையாலுமே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு நாமளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா தெரியல. சிலருக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு கிடைக்காது. பட் அந்த கேள்வி கேட்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய அனுபவமும் ஒரு மிகப்பெரிய பக்குவமும் தேவை. அதே மாதிரி தான் நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும், என் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற கொஸ்டினுமே ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் தான் இல்லை. ஸோ அதுக்கான விடையும் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு சிறுவனாக இருக்கிற பையன் ஒரு அப்பாட்ட போயிட்டு நான் துறவி ஆகிறேன் அப்படிங்கிறான். சரி நீ கிளம்பு, நீ போயிட்டு உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ திரும்பி வந்துடு, அங்கே நீ தேடுற விஷயம் கிடைக்கலன்னா திரும்பி வந்துடு அப்படிங்கிறான். அவனோட ட்ராவல் எல்லாம் போகுது. கூட அவனோட ஃப்ரெண்டு கோவிந்தன்னு சொல்லி கூட அவனும் போகிறான். இவனை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவனும் அவன் பின்னாடியே போகிறான். இவங்களோட ட்ராவல் ஒரு கட்டத்தில் ஸ்ப்ளிட் ஆகுது, 2 பேரும் பிரிகிறாங்க. இதுக்கப்புறம் இவன் ஒருத்தரை சந்திக்கிறான், புத்தரை சந்திக்கிறான். புத்தர்கிட்டையும் இவனுக்கு முரண்பாடுகள் ஏற்படுது. புத்தரோட கருத்துக்கள், புத்தரோட போதனைகளில் இவனுக்கு முரண்பாடுகள் ஏற்படுது. அந்த முரண்பாடை தைரியமாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு இவன் வெளியே வந்துடுறான். இவன் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் போகிறான். அந்த ட்ராவல் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கைகள். பொண்ணு, பொருள், பணம், புகழ், இது பேஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை. இதில் அவனுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், இது எல்லாத்தையும் சேகரித்து இவன் மிகப்பெரிய ஒரு கிழவனாகி இவன் புத்தராக மாறுறது தான் இந்த நாவல். நான் சொன்னது சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், என்னடா கதையை சொல்லிட்டான் இவன் அப்படின்னு. பட் கண்டிப்பாக இந்த நாவலை நீங்கள் வாசிங்க. இது கதை. ஆனால் இந்த கதைக்குள்ளே ஏகப்பட்ட சாராம்சங்கள் அடங்கியிருக்கு, நிறைய வாழ்வியல் அடங்கியிருக்கு, நிறைய வாழ்க்கை முறைகள் அடங்கியிருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ராவலில் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியப்படுத்துது. நிறைய இடத்துல இந்த நாவல் ஆச்சரியப்படுத்துச்சு. என்ன கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை எப்போவே எழுதப்பட்டிருக்கு. அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவுனா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், ஈஸியாக சொல்லி கொடுத்துட முடியும் அந்த அறிவை. பட் ஞானங்கிறது கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. வாழ்க்கை அறிவு கொண்டு பார்க்குறது. நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி நடந்துக்குவேன், ஸ்ட்ராட்டஜி போட்டு போகிற லைஃப் இருக்குது. சிலது அடிப்பட்டு, மிதிப்பட்டு, உதப்பட்டு, அனுபவம் சார்ந்து நம்ம மாறுற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த நாவல் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. மொத்தத்தில் ரொம்ப அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும், ரொம்ப நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும், யாரோடையும் போட்டி பொறாமல் எனக்கு தேவையில்லை. நான் பிறந்திருக்கேன், என்னோடய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகமும் நம்மளோட லைஃப்பும் ரொம்பவே அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நாவல் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இதுதான் இந்த நாவலோடைய கோர் பாயிண்ட்டு, கோர் கண்டென்ட்டு. பட் இந்த நாவலோடைய சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. கதாபாத்திரங்களாக பிரிச்சுக்கிட்டாலும் சரி,
ஒவ்வொரு சீக்வன்ஸாக நம்ம பிரிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த நாவல் வந்து சூப்பரான ஒரு நாவலாக தான் எனக்கு பட்டுச்சு. நிறைய கதாபாத்திரங்கள் வந்து மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. கமலா அப்படிங்கிற ஒரு வேசி அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறமா ஒரு தோட்டிக்காரன் ஒருத்தன் இருப்பான், வாசுதேவன்னு சொல்லி, அந்த கதாபாத்திரம். சித்தார்த்தனுடைய பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக இருப்பான். ஸோ அந்த கதாபாத்திரம். நிறைய பேர் வந்து சித்தார்த்தனோட லைஃப்பில் பார்த்த ஆள் கம்மி தான். பட் அவங்க எல்லாமே சித்தார்த்தன்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுருந்துருப்பாங்க. சித்தார்த்தன் தான் அவங்கக்கிட்டேருந்து நிறையா கற்றுருப்பான். அண்ட் புத்தருக்கும் சித்தார்த்தனுக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். அண்ட் எண்டு நாவல் முடிகிற ஒரு 4 பக்கம் கோவிந்தனுக்கும் சித்தார்த்தனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். செம்மல்ல அப்படின்ற மாதிரி இருந்த இடம் அந்த இடம்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த நாவலை வந்து வாசித்து பாருங்கள். இந்த நாவலை பற்றி நிறைய பேசலாம், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம இன்னொரு ஆள் இருந்தால் கூட நமக்கு ஏற்ற வைப்பில் இருக்கிற ஆட்கள் கூட இந்த மாதிரி புத்தகத்தை பற்றி பேசுகிறது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த புத்தகத்தை படிங்க. ஆனால் இந்த நாவல் வந்து அப்படி ஒரு தடவை படிச்சுட்டு செல்ஃபில் வைக்கிற புக்கு இது கிடையாது. இப்போ நான் இந்த வயசில் நான் படிக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் கழித்து நான் மறுபடியும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அது வேறு ஒரு அனுபவத்தை, வேறு ஒரு உணர்வை, இந்த சொசைட்டியோடு என்னை லிங்க் பண்ணி வேறு ஒரு விஷயத்தை எனக்கு கடத்தும். அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து நான் இந்த புத்தகத்தை படித்தேன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற என்னோடய மனநிலைக்கு இன்னும் புரிதலையும் இன்னும் ஞானத்தையும் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அப்படிப்பட்ட புக்கு தான் இந்த புக்கு. ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன் இந்த புக்கை. நமக்கு வந்து ஒரு மனுஷங்க வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து நம்ம அதை என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்றத தாண்டி ஒரு நாவல் வந்து நமக்கு இவ்வளோ விஷயத்த சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த புத்தகத்தை வாசிச்சிருங்க. இந்த புத்தகத்தின் விலை வந்து 150 ரூபாய். தேசாந்திரி பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி படிங்க. பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. இந்த புக்குன்னு இல்லை, எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.